பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமீன். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிவுர்ந்து மகிழ கடவோம். தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாய் மௌனமாயிருக்க கடவது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மனை சங்கீதனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்திரியும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேத்தி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேத்தி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் மாற்றி ஏற்றவார் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவார் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். சென்று போன நாட்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராயிருந்து கடவுள் அற்புதமாய் அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், மோசங்கள், விபத்துகள், ஆண்டவரே பலவிதமான கொள்ளை நோய்கள் எங்களை சூழ்ந்து நிற்கின்றதான வேளையிலும் கடவுள் அவை ஒன்றுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம்
எங்களோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தபடியினால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இது இந்த கர்த்தருடைய நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடு நாங்கள் ஆராதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாரநிலை தொழுது கொள்ளக்கூடிய ஆண்டவரை கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுள் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒன்றை மறவாதபடி நன்றி நிறைந்த இதயத்தோடுமை ஆராதிக்க நீர் கிருபை செய்வீராக. வரவேண்டிய பிள்ளைகளை வெகு சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வாரும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தாரதனை கடவுளுக்கு பிரியமாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கட்டும் சுவாமி. தாரதனை மூலம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் பாவிகளான மனுஷர்கள் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் கடவுளுக்கு துதியாக மகிமையாக இருக்க கிருபை செய்வீராக. நாங்கள் வாசிக்கின்ற வேத வசனங்கள் கேட்கின்ற சத்தியங்கள் மூலம் ஆண்டவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய மன்றாட்டுகள் ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆறு முதல் முடி மட்டும் பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பு ரட்சிகருமாம் இறைமைந்தனை சுழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பத்திற்காகவும் கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாட புஸ்தகத்திலே 29வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாட புஸ்தகத்திலே 29வது பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நம்முடைய பாட புஸ்தகத்திலே 29வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே இனமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே இனமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதானிலே பூவிருப்பார் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே பூவிருப்பார் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற
அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நாம் நின்றவனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 41 சங்கீதம். 41 சங்கீதத்தை நாம் யாவரும் நின்றவிடமாக நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 41 சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நிறுவனமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணப்படி நாம் அறிக்கையிட்டு உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமனத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லவாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம்.
நம்ம எல்லாம் முழங்காற்படிட்டு ஒரு இசை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாளும் கடவுளை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான நாம் கடவுள் நம்முடைய வாழ்விலை செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான நாம் காலை வேளையிலே ஒரு இசை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நிற்கின்ற இடம் தேவனுடைய சன்னிதானம். இது பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். கடவுள் இது பரிசுத்த ஆலயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய ஆண்டவர். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் கடந்து வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையின் மேல் அவர் சுமந்து தீர்த்தார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக கடவுள் விரும்புவதெல்லாம் ஒரு பரிசுத்தமான வாழ்வு. இதனாலே நம்மை நாம் ஒரு ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் விரும்பக்கூடியதான பரிசுத்தமான வாழ்வு நம்மிலே உண்டோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஒருவேளை அதில் நாம் தவறியிருப்போம் என்று சொன்னார் அன்றிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கடவுளை நோக்கி பார்க்கலாம். நாம் பாவிகளா இருக்கையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவுகிறார். யார் ஒருவன் தன்னை பாவி என்று சொல்லி உணர்கிறானோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. வேதம் சொல்லிடு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டோடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாய், தயவை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் நம்முடைய தவறுகள் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்திலே நாம் எல்லா குற்றங்கள், குறைகள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரிசுத்தம் விரும்பக்கூடிய ஆண்டவர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஆண்டவர். இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை கொடுக்க வேறு ஒருவரால் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான ஆண்டோடைய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் செய்த பாவங்கள், என்னுடைய தவறுகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமா? நிச்சயம் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி எல்லா பாவ சாபங்களிலும் அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஆகவே அந்த உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். நம்மை உணர்வோம், நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒன்றுமில்லை, எல்லாரும் பாவிகள் தான். பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள், அவர்கள் பிரதான பாவினார். யார் ஒருவரும் தன்னை நாம் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே பல வித நேரங்களிலே பல காரியங்களை நாம் சிக்கொண்டு பாவத்திலே நாம் தள்ளப்படுகின்றோம். எல்லாவற்றையும் விடுதலையாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம் முடியும். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் போதும். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவருடைய மாம்ச சிந்தைகளினாலும், என்னுடைய நடத்தைகளினாலும், ஆண்டவருடைய பார்வைகளினாலும், ஆண்டவருடைய கிரியைகளினாலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிப்போமா? அவருடைய பாவங்களை மன்னிப்பார். ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்தார், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், நான் பாவி ஆண்டவரே, பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவஆதாம் மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவஆதாம் மக்களே துயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே
பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் வல்லவர், பாதகரம் பாவம் போக்கவே, பாதகன்போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரம் பாவம் போக்கவே, பாதகன்போல் தொங்கி நீரல்லோ, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். உண்மையாகவே ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்று சொல்லி யார் யார் உணர்ந்தீர்களோ பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கடவுள் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு நல்ல வாழ்வுகளை தர கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு கூட ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருந்த நடத்துவார்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட கடவுள் நமக்கு கற்று தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னருள் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த நாளிற்குரிய முன்பதாக நாம் அனைவரும் அமர்ந்தோடமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 184வது பாடலை நாம் பாடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 184வது பாடலை நாம் யாவரும் அமர்ந்தோடமாக உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிந்தி குஷ்டனை அழைத்தீர், துய்ய நீர் சோரி பாவியனைக்காய் சிந்தி குஷ்டனை அழைத்தீர். தாயை செய்வோம் என்றே இதை அல்லாது போ இல்லை, தேவாட்டு குட்டி வந்தே. தாயை செய்வோம் என்றே இதை அல்லாது போ இல்லை, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டு குட்டி வந்தே, தேவ ஆட்டு குட்டி வந்தே. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தேல் வருவேன், கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று புதீரம் தேவாட்டு குட்டி வந்தே. இல்லை தெள்ளும் புதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். இன்னும்
எத்தனையோ எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ இவை பின்னம் அகற்றி எளிஞனை இரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே இவை பின்னம் அகற்றி எளிஞனை இரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரி என்னை யார மனையும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரி என்னை யார மனையும் மனம் தேற்றிக்கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே மனம் தேற்றிக்கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே மற்றவும் அன்பினாலே தடையேதும் மாறியாக ததுவே மற்றவும் அன்பினாலே தடையேதும் மாறியாக ததுவே இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே. நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிப்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 முடிய உள்ள வேத பகுதிகளை இந்த நாளுக்குரிய திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே வாசிக்கப்படும் முதலாம் வேத பாடம் மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 34 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டதை யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்ததை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமேன். கடவுள் தாமே நான் வாசிக்கிட்ட திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம அவர் எழுந்து நின்று நாம் கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். இது ஆராதனை வேலை. எல்லாரும் எழுந்து இருக்கலாம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலை செய்திருக்கிறார். அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு நன்றியுள்ள ஒரு ஆராதனை தான். ஆகவே கடவுள் செய்த நன்மைகளை மறவாதபடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? அவர் நமக்கு தந்த ஜீவனுக்காய், ஆண்டு நமக்கு தந்த நல்ல சுகத்திற்காய், பலத்திற்காய், நல்ல ஆரோக்கியமான வாழ்வுகளுக்காய், கடவுள் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் நம்மிடத்தில் அதை தான் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்த முடியாத நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடவுளை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் இன்னும் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவர் இன்னும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்விலே நீர் பாராட்டும் கிருபைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, உடைய மாறாத அன்பிற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா உள்ளத்தினுடைய ஆழத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாம வேற ஒண்ணு இல்லை. அவருடைய கிருபை இல்லாம வேற ஒண்ணு இல்லை. அவருடைய அன்பு இல்லாம வேற ஒண்ணு இல்லை. ஆகவே கர்த்தர் மட்டும் கிருபையாய் நம்மை காத்து கொண்டு வந்தாரு. கிருபையாய் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரு. கிருபையாய் நமக்கு அற்புதங்களை செய்தாரு, அதிசயங்களை செய்தாரு. ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். அவருடைய கிருபைகளை எண்ணி கடவுளை நம்ம துதிப்போம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் சொன்ன உன் வாய் விரிவாய் தர, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பதற்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு உன் வாய் விரிவாய் தர நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நன்மைகளினால் நிரப்புவார். ஆகவே எல்லாரும் வாய்களை திறப்போம். இந்த கொடிய காலத்திலும், கொள்ளை நோய்கள் பரவி கிடக்கூடிய இந்த காலத்திலும் கர்த்தர் எல்லாவற்றும் நம்மை விடுதலையாக்கி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்து இம்மட்டு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை அல்லவோ? இந்த கிருபை எண்ணி ஆண்டவரை துதிப்போம், இந்த கிருபை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட், உடைய கிருபைக்காக, ஆண்டவரே உடைய அன்பிற்காக, ஆண்டவரே உடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளை நன்றியோடு கூட, நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாம் துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை ஆறுவே. எல்லாம் கேட்போமா? இன்னும் தேவை கிருபை ஆறுமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. எல்லாம் சொல்லுமா? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட தம்பலமுட. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட தம்பலமுட. சேவை செய்ய கிருபை ஆறும். எல்லா இடத்துல கேட்போம், ஆண்டவர் உமக்காய் நான் வாழ கிருபை செய். எஸ் ஆறுமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை
கிருபை தாரு. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்னும் வேண்டும். இன்னும் தேவை கிருபை தா. சொல்லுமா, நான் நிற்பது நிர்மூலமாக கிருபை, நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ. Thank you, Lord. நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். சொல்லுங்க, ஈசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. எல்லா ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உடைய கிருபை என்னை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Thank you, Lord. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இயேசுவே கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். Thank you, Lord. கிருபை ஆறுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தீனமதி காலையில் தேடும் போது கிருபை, தீனம காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அல்லவோ, தேடும் போது கிருபை. பலவீன சரீரத்திலும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரங்களிலும் என்னுடைய பலவீன நேரங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும், போதுமேவும் கிருபை தாருமே. எல்லாம் சொல்லுமா, போதுமேவும் கிருபை தாருமே. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க உயிரோடு கூட இருப்பது உடைய கிருபை ஆண்டவர். எங்களுடைய பணமோ எங்களுடைய படிப்போட அல்ல ஆண்டவர். இந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுங்க. கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை. அப்படியெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிது தெரியுமா? ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை புதிதா இருக்குதுங்க. அந்த கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இல்லை. எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ தோல்விகள் நமக்கு வந்ததுண்டு, வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம் வந்ததுண்டு, பிரச்சனை வந்ததுண்டு, எத்தனையோ ஆபத்து மோசங்கள் வந்து நம்ம கடந்து வந்ததுண்டு. எல்லா நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை போதுமானதா இருந்து நடத்தினது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. எல்லாம் உள்ளத்துல ஏசப்பா உடைய கிருபை என் மேல் வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னும் உங்க கிருபை என்னை தாங்க ஆண்டவரே, இன்னும் உங்க கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரே, இன்னும் உடைய கிருபை என்னை நடத்தட்டும் ஆண்டவரே, வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நம்மை நடத்துவார். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். ஒருவேளை காலதாமதம் ஆகலாம். சில காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பல ஆண்டுகளாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆண்டவர், வாக்கு மாறாதவர்.
அவர் சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர். அன்னைக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன், பாதுகாத்து மீண்டும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவனமாக யாக்கோபோடு கூட இருந்து மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர், வாக்கு மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்று உண்மை உள்ளது. வார்த்தைகளை நம்ம பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரே சுவாமி, நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர், இதுவரை என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறீங்களே சுவாமி, இனிமேல் என்னை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இதுவரை என்னுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்தீரே ஆண்டவர், என்னுடைய தேவையெல்லாம் சந்தித்தீரே ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதபடி கரபிடித்து நடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவர், நன்றி என்று சொல்லி சொல்லுவோமா? இதுவரை நன்மை செய்த ஆண்டவர் இன்னும் நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறார். உண்மையை அவரை பற்றிக் கொள்ளக்கூடிய யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர், வாக்கு தத்தத்தை மாறாத ஆண்டவர், மறவாத ஆண்டவர். நம்ம மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். உங்கள் மேல் நினைவுறுதலாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். உடைய வாயிலை சொல் புறவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் தருவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து, எல்லா கரங்களை தெரிவிச்சமாய், சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறி, எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம். ஒரு விஷயம் சொல்லுமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை அருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை அருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை அருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. அண்ணன் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்த, அவர் தருகிறதெல்லாம் சிறந்ததுதான், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், எஸ், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகா, யாரும் சொந்து போக வேண்டாம். வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்வார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? வாக்குப்படின ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மாறாத தெய்வம், ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். கரம்பிடித்து நடத்துவார். ஆண்டுடைய கருத்தில் நம்ம கருத்தை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னையும் என்னுடைய வாழ்க்கையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை கரம்பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நேர்த்தியாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எங்க நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாகும், நீ செய்த நன்மைகளை எல்லாம் என்னை ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாகும். ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்குமாறாத தேவன், எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாத தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், ஒருவேளை நாங்கள் உம்மை மறந்திருக்கலாம், ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு விலகி ஓடி இருக்கலாம். ஆனால் நீர் எங்கள் மேல் நினைவூறுதலாக இருக்கக்கூடிய ஆண்டவர், எங்களை ஒரு நாள் மறக்காத தெய்வம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நிமிட்டு நடத்தினீரே சுவாமி, ஸ்தோத்திரம். இதுவரை நடத்துகிற ஆண்டவர் இன்னும் நடத்தக்கூடிய பிள்ளைங்களை, நாள் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். ஆண்டுடைய பலனுள்ள கரமுடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். தேவைகளோடு இருக்கக்கூடிய மக்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளையுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாகட்டும். ஆண்டவர், தேவன் அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை காணும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவர். கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் ஆண்டவர். தோல்வியோடு கூட, வேதனையோடு, கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவர். கர்த்தர் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆண்டவர் அல்லவோ. பிள்ளையுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து நடத்தும். எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. நல்ல திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவர். தேசம் சமாதானமாய் இருக்கட்டும், தேசம் அமைதியாய் இருக்கட்டும், தேசத்துக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தேசத்திலே சேமம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசத்திலே நல்ல செழிப்பை தருவீராக. தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்காக, இந்த ஓசூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இந்த பட்டணத்தில் இருக்கட்டும். நாங்கள் நன்மையானவைகளை அனுபவிக்கட்டும். இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்காக ஜெபம் என்று ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பிள்ளைகள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் மூலம் பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய செய்ய போறபடி நன்றி. தொழில்கள் ஒன்று முடங்கி விடாதபடி தேவன் காத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய செய்ய போறபடி நான் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து சமூகத்தில் வந்திருக்கிறதான நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் எங்களோடு பேசுவாங்க. என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வயோதிபர்களை காத்துக்கொள்ளும். இந்த கொடிய காலங்களில் பிள்ளைகளுக்கு எந்த வியாதிகளும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், ஸ்திரீகள் எல்லாருக்காக ஜெபம் பண்றோம். எல்லாரும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற விசேஷத்தை ஞானத்துல அந்த கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எந்த கொடிய தீங்குமுடைய பிள்ளைகள் அப்படி காத்துக்கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்கள் பரமபிதாவே. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்யக்கூடியவருமாய் இருக்கிறார். அவர் இதுவரை நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருந்து நடத்தி இருக்கிறார். எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பலவீனம், எவ்வளோ கஷ்டம், என்னதான் தீங்கு வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், முன்னே செல்வேன் என்று சொன்னவர் முன் செல்கின்றார். உன்னோடு இருப்பேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக ஒரு குறையும் இல்லாமல் வேதம் சொல்லி சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு கடவுள் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இதனாலும் ஆண்டவரை ஆராதித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் நாம் வாசிக்கிட்ட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிட்ட இந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு பெரும் பாடுகளை நீக்கும் ஆண்டவர்.
பெரும் பாடுகளை நீக்கும் ஆண்டவர். இன்னைக்கு பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை, அப்படின்னா பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை. பெரும் பாடு என்று சொல்லும் போது ஒரு பிரச்சனை கிடையாது, ஒண்ணுக்கு மேல பல பிரச்சனைகள். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் அப்படிதான். ஏதோ ஒரு பிரச்சனை அது அப்படியே கொஞ்சம் நீங்கி வர்றது மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாறுறது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை. இப்படியே மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் பிரச்சனைகள் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்த்தர் அப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். இந்த நாளிலே கடவுள் அப்படிதான் வாக்கு பண்ணுகின்றார். ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவிதமான பாடுகளோடு பலவிதமான கஷ்டங்களோடு கூட நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பாடுகள் கஷ்டங்களை எல்லாம் நீக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட பாடா இருந்தாலும் சரி, ஆண்டவராலே கூடாதது ஒன்றுமில்லை. கடவுள் அவைகளை நீக்க முடியும். நாம் இந்த மார்க்கலின் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கே ஒரு பெண்ணை குறித்து, ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்ணிற்கு இருந்த கஷ்டம் என்ன, இந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகின்றது என்ன? அதாவது 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஒரு பெண், அவளுக்கு 12 ஆண்டுகளாக பெரும் பாடுகள், பெரிய ஒரு போராட்டம். பிரச்சனை ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது, பலவிதமான பிரச்சனைகள். குறிப்பாக இங்கே அவளுக்கு என்ன பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாடு என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுக்கு கடைசியாக அவருடைய வாழ்க்கையை சொல்லும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகின்றார். அவளுக்கு இருந்த பாடுகள் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. இங்கே பாருங்க, இந்த பெண்ணிற்கு இருந்த பாடுகள் என்ன, வேதனை என்ன? ஒன்று, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சமாதானமற்ற வாழ்க்கை. ஆகவேதான் இயேசு சொல்லுகின்றார், சமாதானத்தோட போ. இரண்டாவது, அவளுக்கு இருந்த ஒரு பாடு, அங்கே நாம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையிலே சொல்லப்படுகிறது, உன் வேதனை நீங்கு, வேதனை நிறைந்த வாழ்க்கை. சரியா? அவளுடைய பாடுகள், அவளுக்கு இருந்த கஷ்டம், அந்த பெண்ணிற்கு இருந்த கஷ்டம் பெரும் பாடு என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை சிலர் சொல்லுகின்றதான வேளையிலே அது பெண்களுக்குரிய ஒரு பலவீனம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறதான வேளையிலே ஏதோ பலவீனத்தின் நிமித்தம் மிகவும் அந்த பெண் கஷ்டப்பட்டிருக்கின்றாள். பலவீனம் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவத்தை, கஷ்டத்தை கொடுத்ததாக பார்க்க முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்றார். அவளுக்கு இருந்த பாடுகள், சமாதானம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு, இரண்டாவதாக வேதனை நிறைந்த வாழ்க்கை, மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒரு சுகவீனம். அப்படியே இயேசு சொல்லும்போது, உன் வேதனை நீங்கி என்ன செய், சுகமாய் இரு. அப்போ அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாடுகள் இதுதான். 3 வகையான பாடுகள். அப்படியே முதலாவது சமாதானம் இல்லை, சமாதானமின்மை. இரண்டாவதாக வேதனை, உள்ளத்துல வேதனை. ஒருவேளை அவருடைய வியாதி நிமித்தமாக அந்த வேதனை இருக்கலாம், இல்லை அதை வைத்து மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினாலே அவள் புண்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே உள்ளான வேதனை அவளுக்கு வந்திருக்கின்றது. எனக்கு சில நேரங்கள் அப்படிதான், நமக்கு இருக்கிற வியாதியை விட அதை குறித்து மற்றவர்கள் பேசும்போது, அதை கேட்கும் போது அதிகமாய் நம் உள்ளத்திலே குத்தப்படுகிறோம். நாம் முறையாய் வாசிக்கிட்ட 41ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகின்றான், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கை மேல் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என்று சொல்லி புலம்புகிறான். யார் அப்படி சொல்றதா? என் சிநேகிதன், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோடு கூட அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன். நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க, நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது, நல்லா சம்பாதிக்கும் போது நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. கொஞ்சம் நமக்கு முடியாம போயிடுச்சுன்னா அப்படிதான் நம்மை விட்டு விலகி விடுவார்கள், நம்மை கைவிட்டு விடுவார்கள். விட்டு விலகினா மாத்திரம் பரவாயில்லையே, மோசமான வார்த்தைகளை நம்மை குறித்து சொல்லுவாங்க. அதை தாங்க முடியாத ஒரு வேதனை. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அவளுக்கு சமாதானம் இல்லை, அவளுடைய உள்ளத்திலே பயங்கரமான வேதனை. ஒருவேளை அநேக பல விதமாக அவளை பேசி இருக்கலாம். எல்லாவற்றுக்கு மேலாக சுகவீனம். அன்ற சமாதானத்தோட போ. அந்த மூணும் பாருங்க, 3 காரியங்கள் அந்த கமா போட்டிருக்கோம். வேதத்தை நான் வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் கமா போட்டிருக்கோம். சமாதானத்தை போ. அப்பா அவ சமாதானம் இல்லாம இருந்தா. இரண்டாவது வேதனை நீங்க, வேதனை மாறட்டும், அப்ப வேதனையோடு இருந்தாள். மூன்றாவது
நீ சுகமடைவாய். ஆண்டவர் சொல்லும்போது அந்த சொல்றார், வேதனை சுகமாயிரு. அப்ப அவளுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே சுகவீனம். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்ம இருக்கலாம். ஏதோ பலவீனம், ஏதோ கஷ்டம், வாழ்க்கையில பிரச்சனை, பிசினஸ்ல தோல்வி, தொழில் முன்னேற்றம் இல்ல, பல விதங்களில் குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போய், குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமற்ற நிலைமை, இப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுடைய பெரும் பாடுகள், இவைதான் பெரும்பாடு. ஒரு கஷ்டம்னா அது பாடு, நிறைய கஷ்டங்கள் ஒன்று சேரும்போது அது பெரும் பாடு. அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒன்று விட்டா ஒன்று. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் சூறாவளி போல சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனை, ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் மாறினா இன்னொரு கஷ்டம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பெரும் பாடு மாறும். ஹல்லேலூயா. ஒன்னு மாறி ஒன்னு பிரச்சனையா, ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டமா. கர்த்தர் சொல்லுகின்றார், உடைய பாடு மாறும், உடைய பெரும் பாடு மாறும். இங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுடைய பெரும் பாடுகளை, அவருடைய சமாதானமற்ற சூழ்நிலை, அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவள் வேதனையோடு கூட வந்த நேரத்தில் அவருடைய வேதனை நீங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கின்றார். அவருடைய சுகவீனம் மாறி சுகம் கொடுக்கின்றார். சரீரத்தில் காணப்பட்ட வியாதியை மாற்றி சுகம் கொடுக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பெரும் பாடுகள், பெரிய கஷ்டங்கள், பெரிய உபத்திரவம் எதுவா இருந்தாலும் கர்த்தரவைகளை மாற்றி போட இன்னைக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பெரும் பாடுகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், சமாதானம் உண்டாகும். நல்ல வேதனை மாறி சுகமான சமாதானமான வாழ்வை கடவுள் கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். பெரும் பாடுகளை நீக்கும் ஆண்டவர். இந்த இடத்துல இந்த பெண்ணுடைய இந்த பெரும் பாடு மாறினதற்கு காரணம் என்ன? 3 காரியங்களை இந்த பகுதியிலே நாம் காண முடியும். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, அந்த பெண்ணிற்குள்ளே இந்த அவருடைய பெரும் பாடு மாறுவதற்கு, அவளுக்கு இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதற்கு முதல் காரணம் அவரிடத்திலே இருந்த விசுவாசம். நாம் வாசிக்கிறது அன்வேளையிலே அவளை குறித்து சொல்லுகின்றது 25ஆம் வசனத்திலே, அவள் 12 வருடமாய் பெரும் பாடு நிறைந்தவளாய் இருந்தாள். 26ஆவது வசனம் சொல்லுகின்றது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேகரால் வருத்தப்பட்டிருக்கிறார். ஒருவேளை சரீர பிரகாரமாக வருத்தப்பட்டிருப்பாள், பொருளாதாரத்தில் வருத்தப்பட்டிருப்பாள். நிறைய வைத்தியர்களை போய் பார்த்து சம்பாத்தியம் எல்லாம் மருத்துவ செலவிற்கு போய் அவள் நெருக்கப்பட்டாள், பாடுகளோடு கூட நிற்கின்றாள். அதை தான் வாசிக்கின்றோம். வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம். எல்லாவற்றையும் விற்று வைத்தியம் பார்த்து விட்டாள். எல்லாவற்றையும் விற்றுவிட்டு எனக்கு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்தாள். ஆனாலும் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சற்றாகிலும் குடையாமல் வருத்தப்படுகிற பொழுது, 27ஆம் வசனம் முக்கியம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. பாருங்க, இப்ப இப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு பாடு நிறைந்த வாழ்வில் இருக்கின்றாள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகின்றாள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகின்ற அந்த ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அவள் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறாள். என்ன விசுவாசம்? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நிச்சயமாக என் வியாதி சுகமாகும். ஒருவேளை அதுக்கு முன்னால யாராவது அப்படி வஸ்திரத்தை தொட்டு சுகமாகி இருப்பாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆனால் இந்த பெண்ணிற்குள்ளே ஒரு விசுவாசம். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விசுவாசம் உண்டு, அப்படிதானே? சில ஊர்ல எல்லாம் நிறைய மருத்துவமனை பெருகி போச்சு. ஒவ்வொருத்தங்களை கேளுங்க, ஒரு சொல்ல எந்த ஹாஸ்பிட்டல் நல்லதுன்னு. ஒருத்தர் சொல்லுவார் குணத்துக்கு போடுவாரு, ஒருத்தர் சொல்லுவார் காவேரிக்கு போடுவாரு, அப்படிதானே? ஒருத்தர் சொல்லுவார் சாந்திக்கு போ, ஒருத்தர் பிஎம்எஸ். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேல நம்பிக்கை, ஒவ்வொரு மருத்துவர்கள் மேல, ஒவ்வொரு டாக்டர்ஸ் மேல நம்பிக்கை. இந்த பெண்ணிற்கு விசுவாசம், இந்த பெண்ணுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மேல. ஹல்லேலூயா. நான் ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் இனி எனக்கு ஒரு வாழ்வு, எனக்கு ஒரு சுகம், என்னுடைய பாடு, இந்த பாடெல்லாம் மாறி எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா.
அந்த விசுவாசம் தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த பாடுகள் மாறுவதற்கு உதவியாக இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான பாடுகளோடு கஷ்டங்களோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். நம் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம், தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கின்றது நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை குறித்து அறிந்த நாம் ஆண்டவர் மேல எந்த அளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம், ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நம்மிடத்திலே உண்டோ? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவரை நம்புகிறத விட்டுக்கிட்டு மற்ற காரியங்களை தேடுறாங்க. ஒருவேளை சில ஊழியக்காரர்களை தேடி ஓடுறாங்க, இல்லைன்னா உலக மருத்துவர்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சாஸ்திரம் பார்க்கிறதற்கும் இல்ல வேற பல விதமான உலகப்புறமான காரியங்களை ஓடுகின்றார்கள். தேவனை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டுவிட்டு அந்நிய காரியங்கள் மேல், உலகத்தின் காரியங்கள் மேல் விசுவாசம் வைத்து ஓடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, என்ன வேதனையா இருந்தாலும் சரி, மாற வேண்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் விசுவாசம் கொள்வீர்கள் என்று சொன்னால் உடைய பெரும் பாடுகள், உங்களுக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். உடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் போது ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, இதை என்னாலே செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? அப்படி விசுவாசத்தை கேட்டறிந்து அப்படி விசுவாசத்தின்படி தான் செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாடுகள் எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய பாடுகளை நீக்க முடியும், என் கஷ்டத்தை நீக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது? விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமை அழைக்கிறோம். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கிறோமே, ஏன்? அவனுடைய விசுவாசத்தினால் அவன் நீதிமான். அவன் தேவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவரை விசுவாசித்தான், அதனாலே அவன் நீதியை பெற்றுக் கொண்டான், நன்மையை பெற்றுக் கொண்டான். விசுவாசிக்காத தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, என்ன உபத்திரவம் இருந்தாலும் சரி, முதலாவது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பாடுகள் வேதனைகள் நீங்கி நம்ம சுகமாக இருக்கணுமா, நம்ம சமாதானமாக இருக்கணுமா, முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் என்னுடைய பாடுகளிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும், என் கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் சொன்னார், வேதனை நீ சுகமாயிரு, பாடுகள் எல்லாம் நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானமாயிரு. அந்த பெண் தேவனை விசுவாசித்தாள். எப்படி விசுவாசித்தாள்? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். அவள் போய் அவர் என் தலை மேல கை வைக்கணும்னோ உடனே. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்றது கிடையாது. நமக்கு நம்மை குறித்து நமக்கு விசுவாசம் இல்லை. ஏதோ ஒரு ஊழியக்காரர் தான் விசுவாசித்து இருக்கிறோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும், முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்களில் விசுவாசம் இல்லாம அந்த ஊழியக்காரர் மேல நீங்க விசுவாசம் வச்சுட்டு அங்க ஓடுனீங்கன்னா அவருக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம் அதனால கிடையாது. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிடும் எனக்கு சுகம் உண்டாகும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வந்தது. ஆகவே முதலாவது அவருடைய பெரும் பாடு நீங்குவதற்கு முதல் காரணம் அவருடைய விசுவாசம். இரண்டாவதாக அவருடைய பெரும் பாடு மாறுவதற்கு அவரிடத்திலே காணப்பட்ட காரியம் அவருடைய விடாமுயற்சி. அவருடைய விடாமுயற்சி. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதாவது அங்கே திரளான ஜனக்கூட்டம் இருக்கின்றது. அப்ப அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த கூட்டத்தின் நடுவிலும் போய் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அவளுடைய ஒரே குறிக்கோள், இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டா என் வியாதி சுகமாகும், இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டால் கூட போதும், என்னுடைய பாடு மாறும். அவள் தான் அவளுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூட அவள் என்ன செய்கின்றார்? முயற்சி செய்கின்றாள். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள் கஷ்டங்கள் மாறணுமா?
முதல்ல நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு ஒரு விடாமுயற்சி வேணும். சும்மா இருந்த ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுப்பார் அமைதியா இருந்த ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். வேதம் பவுல் சொல்லும் போது அழகாய் சொல்வார், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்து போனது. விசுவாசம் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அதில் ஒரு கிரியை இருக்க வேண்டும். பிரயாசப்படணும். எதையும் நம்ம பிரயாசப்படாம எதையும் நம்ம சோதரித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. நான் அமைதியா இருப்பேன், எனக்காக யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். இது முற்றிலும் பொய்யான ஒரு காரியம். இது முற்றிலும் வேதத்துக்கு மாறான ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரும் அப்படி இருக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய பாடுகள் இருந்து நம்மை விடுதலையாக்கும். நம்முடைய விசுவாசத்தோடு கூடிய விடாமுயற்சி. வேதத்தை நம்ம வாசிக்கிறதால் வெளியிலே பல இடங்களில் அப்படிதான். விடாமுயற்சியோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை கண்டார்கள். அதற்கு அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். மார்க்கெழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 12 வரை உள்ள வசனங்களை நாம் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். ஒரு திமிர்வாதக்காரர், நடக்க முடியாத ஒரு மனுஷன், 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து போதிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது, திரளான ஜனங்கள். அப்பா, உன்னை கொண்டு போய் உள்ள இயேசுவிடத்தில் கொண்டு போக முடியாது, எங்களால் வேற ஒண்ணு செய்ய முடியாது, நீ எப்படியோ பிழைச்சிக்கன்னு அவனை விட்டுட்டு போகல. அந்த 4 பேர் விடாமுயற்சி எடுத்தாங்க, ஏறினாங்க, ஓட்ட பிரிச்சாங்க, அவனை கட்டி அந்த அறைக்குள்ள இறக்கினாங்க. அந்த விடாமுயற்சியினாலே தான் அந்த திமிர்வாதமாக இருந்த அந்த மனுஷன் எழுந்து நடக்க முடிந்தது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, எதையும் செய்யாம சும்மா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடாமுயற்சி வேணும். விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்றோம், விட்டுறோம். கொஞ்ச நாள் ஆண்டவரிடத்தில் வருகிறோம், விட்டுறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், இல்ல சோர்ந்து போடாது, ஒரு முயற்சி இருக்க. அந்த பெண்ணை பாருங்க. நான் இந்த காரியவேளையிலே தியானித்துக் கொண்டிருக்கும் போது அநேக காரியங்கள் என்னுடைய சிந்தையிலே வந்தது. அந்த பெண் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டால் அது விசுவாசம். அதுக்கு அவள் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிறார், சுற்றி யாரெல்லாம் போவாங்க? சீஷர்கள் போவாங்க, அநேக ஆண்கள் போவாங்க. அப்படிதானே? அந்த இன்னைக்கு அந்த சவுதி கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஐக்கிய அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் வெளியே ஒரு பொது இடத்துல வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு ஒரு பெண் அவ்வளவு ஆண்கள் மத்தியிலும் முண்டி அடித்துக் கொண்டு போய் அவருடைய விசுவாசத்தின்படி தொட்டால் அவன் எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பான். எத்தனை பேர் இடிச்சு தள்ளி இருப்பாங்க, எத்தனை பேர் புறம்பு, எத்தனை பேர் என்னென்னலாம் பேசி இருப்பாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கே ஒரு ஆணும் பெண் ரோட்ல நின்று பேசுறா, என்னென்ன விதங்களை எப்படி எல்லாம் தப்பா பேசுகிறோம். அன்னைக்கு ஒரு பெண் தனி ஆளாக வந்து இயேசுவை தொடுகிறாள் என்று சொன்னால், அந்த கூட சுற்றி இருந்த மக்கள் என்னெல்லாம் பேசுவாங்க, அதையெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. அவருடைய விசுவாசம் கிரியை செய்யக்கூடியதா இருந்தது. அவருடைய விசுவாசத்தினால் உண்டான விடாமுயற்சி தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாடுகள் நீங்க உதவி செய்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் வேணும், அதற்கு மேலாக விடாமுயற்சி வேணும். தோற்று போயிட்டேன். சில நேரங்கள் அப்படிதான். படிக்கிற பிள்ளை ஒரு சப்ஜெக்ட் தோற்று போயிட்டேன், இனி நான் படிக்கவே மாட்டேன்னா அவ்வளவுதான். திரும்ப பிரயாசப்பட வேண்டும். சில நேரங்கள் அப்படி, சில காரியங்கள் நம்ம பிரயாசப்படும் போது, முயற்சி எடுக்கும்போது தோல்வியில தான் முடியும். விட்டுவிடக்கூடாது. ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு விஷயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரா, வனாந்தரமான இடத்துக்கு போவோம் வாருங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லும் போது சீஷரிடத்தில் ஒரு காரியம் சொன்னாராம். என்ன செய்யுங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை எடுத்துட்டு வரணும். என்ன எடுத்துட்டு வரணும்? கூட என்ன எடுத்துட்டு வரணும்? ஒவ்வொரு கல்லை எடுத்துட்டு வரணும். உடனே சீஷர்கள் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒரு கல்லை எடுத்துட்டு போனாங்க. இதுல நம்ம பேதுரு கொஞ்சம் ஞானத்துல கூடினவர், அப்படிதான் அறிவில் கூடினவர், கொஞ்சம் எதற்கு முந்தி அடிக்கிறவர். பேதுரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா ஏதோ அதுல ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் தங்களால் முடிந்த அளவுக்கு தூக்குனாங்க. பேதுரு பெருசா தூக்கினாங்க. ஒருவேளை நம்ம போற இடம் வனாந்திரமான இடம், சாப்பாடு கிடைக்காது. ஒருவேளை நம்ம கொண்டு போற கல்லே ஆண்டவர் அப்பமாக்கி நமக்கு சாப்பிட கொடுப்பாரு, அதனால பெருசா தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தூக்கிட்டு போனானா. போய் இது ஒரு கதை, நான் உங்களுக்கு சொல்லு, சரியா? வேதத்துல இல்ல, நீங்க வேதத்தை எல்லாம் புரட்ட வேண்டாம், வேதத்தை தேர்ந்தா கிடைக்காது. அதான் முதலே சொன்னேன், சரியா? ஒரு கதை, ஒரு பாதிரியார் சொன்ன ஒரு கதை. அதுல நல்ல ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப போனாங்க. பேதுரு சுமக்க முடியாத அளவுக்கு வெயிட்டான ஒரு கல்லை சுமந்து கொண்டு போனான். போய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் நின்னாரு, பிரசங்கம் பண்ண. எல்லாரும் கல்லை போட்டுட்டு பிரசங்கத்தை கேளுங்கன்னாரு. கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், சரி வாங்க திரும்பவும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. எல்லாரும் என்ன இது இவர் எதுக்கு கல்லை தூக்கிட்டு வர சொன்னாரு ஒன்றும் புரியாம. இந்த பேதுருவுக்கு இன்னும் டென்ஷன், நம்ம தூக்க முடியாம அவ்வளவு பெருசா தூக்கிட்டு வந்தோம், இதனால ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு வந்தோமே, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நொந்து போய் வந்தான். மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் சொன்னாரா, நம்ம அக்கறைக்கு போறோம் வாருங்கள் அப்படின்ட்டு. எங்க போறோம்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாராம். உடனே சீஷர்கள் சரி அப்படின்னாங்களாம். அப்ப இயேசு சொன்னாராம், ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, ஒரு சிலுவையை தூக்கிட்டு வரணும். ஒவ்வொரு எதை தூக்கிட்டு வரணும்? ஒரு சிலுவையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி சொன்னாராம். எதுக்குடா சிலுவையை தூக்க சொல்றாரு? சரி, சீஷர்கள் எல்லாரும் நல்ல பெரிதாக நல்ல தங்களால் தூக்க முடியக்கூடிய அளவிற்கு மரத்திலான சிலுவைகளை தூக்கிக்கிட்டு போனாங்களாம். பேதுரு யோசிச்சான், ஏற்கனவே இந்த ஆள் நம்ம ஏமாத்தி விட்டாரு. உடனே கல்லை தூக்கிட்டு வர சொன்னார். நம்ம பெரிய கல்லா தூக்கிட்டு போனோம், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்போ அப்படிதான் பண்ணுவார் என்று சொல்லி ஒரு சின்னதா ஒரு சிலுவை, அப்படியே நம்ம கீ செயின் சைஸ்ல ஒரு சிலுவை தூக்கிட்டு போனா, பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஹாயா. அவங்க எல்லாம் காரமான சிலுவை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு போறாங்க, இவர் ஹாயா பாக்கெட்ல சிலுவை போட்டு போனார். சரி, நம்ம ஆளுங்க எல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது பைபிளை பாக்கெட்ல போட்டு வருவாங்க. இப்பெல்லாம் பாக்கெட் பைபிள் வந்துச்சு, அப்படிதானே போறதே தெரியக்கூடாது, சிம்பிளா போனோம் அப்படின்ட்டு ஹாயா பாக்கெட்ல போட்டு போனாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அக்கறைக்கு போறதுக்கு முன்னால ஒரு நதி வந்தது. அந்த நதியை கடக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல போட் படகுகள் இல்லை. ஆண்டவர் சொன்னாராம், ஒவ்வொருவரும் கொண்டு வந்த சிலுவையை போடுங்க, போட்டு அதன் வழியை கடந்த அக்கறைக்கு போங்க. எல்லாரும் கொண்டு வந்த சிலுவையை போட்டாங்க. எல்லாரும் பெருசா இருந்துச்சு போட்டாங்க. பேதுரு மட்டும் சின்னது, அவனால ஒன்றும் செய்ய முடியல, முடிச்சுக்கிட்டு இருந்தானா. என்ன இவர் எப்ப என்ன செய்கிறாரு என்ன சொல்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒருவேளை ஒரு நகைச்சுவையான ஒரு, ஆனால் பாருங்க, முதல் தடவை தோற்று போய்விட்டோம், ஏமாந்து போயிட்டேன்னு அடுத்த விஷயம் அவனே ஏமாந்து கொண்டான். ஒரு விஷயம் நம்ம ஏமாந்து விடுறோம், ஒரு விஷயம் தோற்று விட்டோம் என்று சோர்ந்து போக கூடாது. விடாமுயற்சி இருக்கணும். எதுலையும் அப்படிதான். மீண்டும் நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டும். மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மீண்டும் தேவன் சொல்லுகிறபடி எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அந்த பிரயாசம், அந்த விடாமுயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாடுகளை நாம் கடந்து போக பண்ணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கின்ற பாடுகளை கடந்து போக பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படிதான். நேயபர் அப்படிதான். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாலே வந்த, ஐயா என்னுடைய மகள் சுகமாக வேண்டும். இயேசு சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன். அவர் சொன்ன, ஐயா நாய்க்குட்டி விடல, ஆண்டவரை விடல, விடாப்பிடியா பிடிச்சுட்டா நாய்க்குட்டி தான், நீர் என்னை நாய் என்று சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் மகள் சுகம் பெற வேண்டும். இன்னைக்கு இந்த விடாமுயற்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசுவை வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கதறினான், கூப்பிட்டான். சீஷர்கள் அதட்டினாங்க, பேசாத. அவன் பேசாம இருந்தானா? இல்ல, இன்னும் சத்தம் போட்டு கூப்பிட்டான். நீ என்ன சொல்றது? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவ்வளவு சத்தப்பட்டு இயேசு அந்த இடத்துல நின்று அவனை அழைத்து அவனுக்கு சோம் கொடுத்தார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாட்டி கூப்பிடுறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன, நான் கூப்பிட்ட ஆண்டவர் பதில் சொல்ல, எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன், எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் சொன்னோம், நம்ம பிரச்சனையை நம்ம கஷ்டத்தை எத்தனை நாள் நம்ம சொன்னோம். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட ஒரு விடாமுயற்சி வேணும். பாருங்கள், இந்த பெண் அவருடைய பெரும் பாடு, அவருடைய பிரச்சனைகள் மாறினதுக்கு காரணம் என்ன? அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் ஒன்று. அந்த விசுவாசத்துக்கு மேலாக அவளிடத்திலே காணப்பட்ட விடாமுயற்சி. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம், எப்படியா நான் தொடுவேன், எப்படியாக நான் தொடுவேன். யார் அதைக்கு என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி எடுக்கக்கூடிய எவனும் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை. ஒருவேளை தோக்கலாம், 2 வேளை தோக்கலாம், 3 வேளை தோக்கலாம், ஆனா வாழ்க்கையின் இறுதியிலே அவன் நிச்சயமாய் வெற்றியை அடைவான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெற்றியை அடைவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பெரும் பாடுகள், நமக்கு இருக்கின்ற எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்களை நீக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இந்த பெண்ணிற்குள்ளே விசுவாசம் இருந்தது, அந்த பெண்ணிற்குள்ளே விடாமுயற்சி இருந்தது. மூன்றாவதாக, கடைசியாக அந்த பெண்ணுக்குள்ளே காணப்பட்ட காரியம் என்ன? 33ஆம் வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி
அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் முன்பாக வந்து விழுந்தாள். She surrendered. அப்படிதானே? அவளை தன்னையே ஆண்டவருக்கு முன்னால விழுந்து அர்ப்பணித்தாள். அதான் அவருடைய அர்த்தம். அவளை தன்னை ஆண்டவர், அந்த வசனம் பாருங்க, அது ஏன் அப்படி விழுந்தாள் அப்படின்னு சொல்லணும்? ஆண்டவருக்கு முன்னால வந்து ஒருவேளை நன்றி சொன்னா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னா, அப்படி சொல்லி இருக்கலாமே. அந்த வார்த்தை விழுந்தாள், சரண்டர். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தாள், விழுந்து விட்டாள். ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. உடனே அவள் வந்து தொடுகிறாள். நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, யாரோ ஒருத்தங்க என்ன தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. சுற்றி இருந்த மக்கள் சீஷர்கள் சிரிக்கிறாங்க. என்னையா சொல்லி இவ்வளவு கூட்டம் இருக்குது, எத்தனை பேர் சுற்றி, நாங்க 12 பேர் சுற்றி வர்றோம், எங்களை சுற்றி இன்னும் எவ்வளவு பேர் நல்லா சாப்பிட்டு 5000 மேல சாப்பிட்டதுனால இன்னும் ஆண்டோட சுற்றி ஆண்டவரை பின்பற்றி போற நிறைய கிடைக்கு எத்தனை பேர் சுற்றி வர்றாங்க. இவ்வளவு பேர் சுற்றி வந்திருக்கு, உண்மை தொட்டது யாருன்னு கேட்கிறீரே, இது உமக்கு ஜோக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இல்ல, இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த பெண் அந்த இடத்துல சரண்டர் ஆனாள். ஆண்டவரே, நான் தான், ஆண்டவரே நான் தான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா உண்மைகளையும் அவள் அங்கே சொன்னாள். ஆண்டவருடைய முன்பதாக தன்னை அர்ப்பணித்து தன்னை சரண்டர் பண்ணி எல்லாவற்றையும் சொன்னாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கூட விடாமுயற்சி வேணும். பாடு பாடு கஷ்டம் கஷ்டம்னு பாட்டு பாடிட்டே இருக்கக்கூடாது. அந்த பாடு மாறுவதற்கு, கஷ்டம் மாறுவதற்கு என்ன பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? கல்லை அடிக்கணும், விழுந்தா விழுது, அப்படிதானே? அடிக்க வேண்டியது கடமை. சும்மா இருந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் வேணும், விடாமுயற்சி வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து விடுங்கள், சரண்டர் ஆகிவிடுங்க. உங்களை ஆண்டவருக்கு முன்பாக சரண்டர் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய பாடுகள் எல்லாம் மாற்றுவார். ஆண்டவர் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரும். நீ விசுவாசித்து, நீ விடாமுயற்சி எடுத்தால், தேவனை விசுவாசித்து ஆண்டவராலே என்னுடைய பிரச்சனையை நீக்க முடியும் என்று விசுவாசித்து ஒரு விடாமுயற்சியை எடுத்தால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை வரும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போது, கர்த்தர் அந்த வல்லமை உனக்குள்ளே அனுப்பும் போது, நீ உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும், சரண்டர் பண்ணிடணும். அதுக்கு மேல நான் தான் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துச்சு, ஒரு பெருமை வந்துச்சு, மொத்தமும் கொலாப்ஸ், மொத்தம் முடிஞ்சு போச்சு. மொத்த ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு போய்விடும். ஆண்டவருக்கு நம்மை முழு, அந்த பெண் பாருங்க, நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லி அதுல அழகா எல்லா நடந்த உண்மைகளை எல்லாம் சொன்னாள். முன்பாக வந்து விழுந்து நடந்த எல்லா உண்மையும் சொன்னாள். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஆகவேதான் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உனக்கு நீ என்ன பாடு வாழ்க்கையில் இருந்தோ எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்ப. சமாதானத்தோடு போ. சமாதானம் இல்லாமல் இருந்தவளுக்கு சமாதானத்தை கொடுத்தார். வேதனை நீங்கட்டும். வேதனையோடு கூட வந்தவளுக்கு வேதனை மாறினது. சுகமாயிரு. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்தவளுக்கு சுகம் கிடைத்தது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பெரும் பாடுகளை மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு பாடா, 2 பாடாயா, எத்தனை பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில, பாடுகள் மேல் பாடு, கஷ்டத்து மேல கஷ்டம்னு சொல்லலாம். தேவன் மாற்ற வல்லவர், தேவன் மாற்ற வல்லவர். நீ விசுவாசி, விடாமுயற்சி செய். ஆண்டவருக்கு முன்பாக விழுந்துரு. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீங்க தான். சரண்டர் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி உன் சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாடுகளை மாற்றி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இறைவன் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த ஆராதனையும் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி உரிசி கூட நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் உற்சாகத்தோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருச்சபைக்காக, குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற கொடிய வியாதி மாறும்படியாக அதிகமாய் பாரத்தோடு நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணோம். அப்படிதானே? இந்த நாட்களில் இந்த கொள்ளை நோய் இன்னும் பெருகாதபடிக்கு இதற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும்.
இன்னும் நம்ம விடுதலையோடு எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும். அப்படிதானே? இது ஏதோ அங்கங்கே உட்காந்து எக்ஸா எழுதுகிற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியல. விடுதலையோடு ஆராதிக்கணும் எல்லாம் சேர்ந்து. நிறைய பேர் பயந்துட்டு வீட்டிலே இருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் மாறி விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவர் சீக்கிரம் வாசல்களை திறக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம், உற்சாகத்தோடு செயல்படுவோம். செபியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போது நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே 368வது பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடின வேளையிலே ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் படைக்கலாம். 368வது பாடல். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் பாடுவோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறவனமாக இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் வைத்திருக்கிற காணிக்கை பெட்டியில காணிக்கையை போடுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிற காணிக்கை பெட்டியில ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள் வைக்கிறவர்கள் வைக்கப்படும் தட்டில் நீங்களுடைய கவர் காணிக்கைகளை படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களுள் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, ஆவியேந்தனை பல தள்ளினர், ஆவியில் திகழ்ந்துவிட்டார். ஆவியேந்தனை பல தள்ளினர், ஆவியில் திகழ்ந்துவிட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. அப்படியே நாம் நின்றவனமாக ஜெபிக்கலாம். அருமையான பிள்ளை, நம்முடைய திருச்சபையின் பிள்ளை ஊழியக்காரன் ஜான்சன் இந்த நாளில் நாம் கேட்ட செய்திகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் படைத்த காணிக்கையிலும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா, இதோ இந்த காலை வேளையும் ஆண்டவரே அப்பா, இந்த உங்கள் பிரசன்னத்தில் வந்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய வார்த்தையும் அப்பா உம்முடைய நாமத்தை துதிக்கவும் அப்பா வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வார்த்தையை கேட்டது போல் ஆண்டவரே அப்பா, அந்த ஸ்திரீயானவள் இருந்த அந்த விசுவாசத்தை எங்கள் மேல் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அப்பா எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே அப்பா. அப்பா உம்முடைய விசுவாசம்
எங்களை விட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசுவாசம் எங்கள் மேல் நிரந்தரமாக தங்கியிருக்கும்படி எங்கள் மேல் உம்முடைய நாமத்தை அப்பா பிரஸ்தவப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் உம்முடைய ஊழியம் நடக்கிறதோ ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் ஆண்டவரே முற்றிலும் தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கும்படியா ஆண்டவரே எவரும் வெட்கப்பட்டு வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளை முற்றிலும் சந்தோஷமாய் வேதனை இல்லாமல் போகும்படியான ஒரு கிருபை நீங்க தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்று இல்லை ஆண்டவரே, 2 இல்லை ஆண்டவரே. எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமையான ஒரு நன்மை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எப்போதும் மகிழ்ந்து கலிகுற நாங்கள் கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தொடக்கம் முடிவும் மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இன்னொரு ஆராதனை நடக்க போகிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை கேட்க ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களையும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த என்னைக்கும் ஸ்தோத்திரம். வீணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆசீர்வாதம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். இப்போது நம்முடைய ஆண்டு ரட்சகருமாம் இறைமைந்த நேச கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் சமாதானமும் பாதுகாவலும் நிறைவான வாழ்வும் நம்மளோடு நாம் கேட்ட வார்த்தைகளோடும் இன்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். திருச்சபையாக நற்செய்தி நல்கிட முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.